வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். அன்னை வாராகியினுடைய நல்லருள் திருவருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். ஏன்னா இன்றைக்கி நிறைய மக்கள், நிறைய குடும்பங்கள் ஒரு உயர்ந்த சூழ்நிலையில், உயர்ந்த நிலையில் வாழக்கூடிய குடும்பங்கள் கூட ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள், மன கஷ்டங்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வாராகியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்னை வாராகி அவங்களுக்கு பல வகையிலும், நான் சொல்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் உணர முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு பெரிய மனிதர்கள் கூட, பெரிய தொழிலதிபர்கள் கூட ரொம்ப சிவபக்தர்களாக இருப்பாங்க, ரொம்ப பெருமாள் பக்தராக இருப்பாங்க. சிவனை தவிர வேறு எதுவுமே வணங்க மாட்டாங்க. நானும் அப்படி தான் இருந்தேன். ஸோ அந்த மாதிரி அன்பர்கள் கூட இப்பொழுது ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே வாராகி முடிச்சு கொடுக்குறாங்கன்னே ரொம்ப நம்புகிறாங்க. அதே போல் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான முறையில் அமையட்டும். முதல் மாதம் ஜனவரி மாத ராசி பலனை தான் நாம் உங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த சொல்லக்கூடிய ராசி பலன்கள் அப்படியே உங்களுக்கு வருடம் முழுவதும் சுப பலனாக, மன மகிழ்ச்சியோடு, மன நிம்மதியோடு, எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லாமல், அதே சமயத்தில் ஒரு வளர்ச்சி உள்ள ஆண்டாக உங்களுக்கு அமைய வேண்டும் என்று நான் என்னுடைய பராசக்தியாக இருக்கக்கூடிய வாராகியை பிரார்த்திக்கிறேன். ஜெய் வாராகி. ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையிலும் மேஷ ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய காலபுருஷனுக்கு முதல் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் கடகராசியில் இருக்கின்றார். அதில் இதுவரை நம்ம செவ்வாய் பகவான் அதிச்சாரம் அடைஞ்சு நம்ம பார்த்தது இல்லை. ஆனால் இந்த மாதம் மிதுனத்துக்கு போயிட்டு திரும்பவும் கடகத்துக்கு வரார். செவ்வாய் அஸ்தங்கமாக்கி நம்ம பார்த்துருப்போம். ரொம்ப ரேர் வக்ரமாகி பார்க்குறது. புதுசாக இப்போது அதிச்சாரத்தையும் நாம் பார்க்குறோம். அப்போது காலபுருஷனுக்கு முதல் கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் கடகத்திலும், 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய காலபுருஷனுக்கு 5வது வீடு சூரிய பகவான், நவகிரகங்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடியவர் மகர ராசி மற்றும் கும்ப ராசியிலும், அதே சமயத்தில் ஒரு முக்கியமான கிரக சேர்க்கை இங்கே நடக்க போகுது. ஒரு முக்கியமான கிரக சேர்க்கை இங்கே நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சூரியன், சுக்கிரன், சனி. ஜனவரி ஒரு 16 தேதிக்கு மேலே எப்போ உங்களுக்கு தை மாதம் பிறக்குதோ அப்போது கும்பத்துக்கு உங்களுக்கு சுக்கிரன் மேலே போயிடுறார், சனியோடு சேர்ந்து கொள்கிறார். அப்போ இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை அது ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி. சனியும் சுக்கிரனும் பகை கிரகங்கள், ஒன்றுக்கு ஒன்று பிடிக்காது. சனியுடைய கும்பராசி வீடு சுக்கிரனுக்கு பகை வீடு. ஆனாலுமே கூட இங்கே அந்த சனி சுக்கிரன் சேர்க்கை, அதே போல் ராகு சுக்கிரன் சேர்க்கை இந்த ஜனவரி மாதத்தில் ஏற்படுகிறது. இதெல்லாம் வச்சு தான் நாம் உங்களுக்கு பலன் சொல்ல போகிறோம். அப்போ அதே போல் ராகுவும் கேதுவும் எப்பொழுதும் போல உங்களுக்கு மீனம் மற்றும் கன்னி ராசியில் அமைந்திருக்கிறார்கள். பொதுவாக இந்த வருடம் முழுவதும் 12 ராசி அன்பர்களுக்கும் மிக சிறப்பான முறையில் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது எல்லாம் நினைத்தபடி நடக்கப் போகுது. எத்தனையோ தொந்தரவுகள் அது வாழ்க்கையில் ஏற்படுது. இடர்பாடுகள், போட்டி பொறாமைகள், தொழில் சார்ந்து அல்லது உத்தியோகம் சார்ந்து, வருமானம் சார்ந்து நிறைய போட்டி பொறாமைகள் இருக்குமேயானால், அந்த தொழில் சார்ந்து வருமானம் சார்ந்து இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் எல்லாம் தானாக விலகும். இப்போ எனக்கு கூட ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். எனக்கு ஒரு போட்டி பொறாமை இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே. தொடர்ந்து ஒரு 10 ஆண்டுகளாக அல்லது ஒரு 3 ஆண்டுகளாக எத்தனையோ
ஒரு இடர்பாடு ஏற்படுதுனாக்கா அது கால நேரத்தில் ஒப்படைச்சிரும். முடிஞ்சவர்கள் நம்ம அதுக்கு போராடுவோம். போராடிட்டு நான் வெளியில் அப்படி பார்த்து நிச்சயமாக இந்த பிரச்சனை நம்மளை விட்டு விலகும் அப்படின்னு நான் நினைக்கின்ற பொழுது எனக்கு தெரியாமலே, என்னை அறியாமலேயே என்னை விட்டு அந்த பிரச்சனை விலகிடும். யார் பிரச்சனை பண்ணுறாங்களோ அவங்க விலகி போயிடுவாங்க. யார் பிரச்சனை செய்கிறார்களோ அந்த எதிரியானவர் தானாகவே இடத்த காலி பண்ணிட்டு போயிடுவார். அப்படி ஒரு மிகப்பெரிய வரத்தை அன்னை வாராகி கொடுத்திருக்கிறார். அதே போல் உங்கள் அனைவருக்குமே கூட இப்பொழுது ஏதேனும் அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே, ஆனால் தேவையில்லாமல் அதர்மமாக தங்களை துன்புறுத்துவார்களே, ஆனால் அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தானாக விலகி நிலையான நிம்மதி கிடைக்கக்கூடிய அற்புதமான வருஷமாகவும் இந்த அடுத்து வரக்கூடிய 12 மாதம் உங்களுக்கு அமையப்போகுது. இந்த மாதத்துடைய ஹைலைட்டே பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சனி சுக்கிரன் சேர்க்கை, ராகு சுக்கிரன் சேர்க்கை மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையப்போகிறது என்பதை தெரிவித்து கொண்டு வாருங்கள் அன்பர்களே, ஜனவரி மாத ராசி பலனை பார்த்து விடுவோம். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஜனவரி மாதம் நல்ல யோகமான மாதம், அற்புதமான மாதம். காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ராசிக்கு சமசப்தமமாக கும்ப ராசியிலே ஜனவரி ஒரு 14 தேதியிலிருந்து கும்பராசியிலிருந்து சிறப்பான முறையில் அற்புதமான முறையில் இருக்க போகிறார். ராசிநாதன் 6ஆம் இடம் மகரத்திலிருந்து சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 3-10 3-10 சுக்கிரன் 7ஆம் பாவத்திலும் 7ஆம் அதிபதியோடு இணைந்து, அதே போல உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்தில் குரு பகவான் அமைந்து, அந்த குருவுக்கும் 6இல் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் சூரியனுக்கும் திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது. அப்போது சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு எதெல்லாம் சிம்ம சொப்பனமாக உள்ளதோ, இதெல்லாம் எந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் பெரிய சவாலாக உள்ளதோ அந்த கஷ்டங்களை எல்லாம் எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. கடகராசி சிம்ம ராசி அன்பர்களே, பாருங்க, உங்க ராசிநாதன் 6ஆம் இடம் எங்க இருக்காருங்க? மகரத்தில் இருக்கார், தை மாதம். அதே போல ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசிநாதன் சூரியனோடு பாக்கியஸ்தானமாக 5-9 இணைகிறார். அப்போ என்ன அர்த்தங்க சார்? உங்களுடைய கஷ்டங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சரிதான், குரு பார்க்க கோடி நன்மை. என் ராசியை பார்க்கல சார், என் ராசிநாதனை பார்க்குறாரு சார். ஆமாங்க, உண்மைதான், 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாரு. ஆனாலுமே கூட சூரியன் குரு தொடர்பு ஒரு மிகப்பெரிய அரசாட்சி யோகம். அதுவும் சனி வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன், மகரத்தில் இருக்கக்கூடிய சூரியன், அவருடைய நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திரம் 3 பாதங்கள் இருக்கக்கூடிய ஒரு ராசி அந்த மகர ராசி. சூரியன் இருக்கும் இடத்தில் சந்திரன் இருக்கிறார். வேறு எங்கேயுமே இந்த சிறப்பு கிடையாது. சந்திரனுடைய ராசி நட்சத்திரங்கள் எங்கே இருக்குது? ரிஷபத்தில் இருக்குது. அங்கே சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்திகை இருக்கும். கடகத்தில் பாருங்க, அல்லது கன்னி ராசியில் பாருங்க, அஸ்தம் உத்திரம். அதே போல மகரத்திலே உத்திராடம் திருவோணம். இங்கெல்லாம் சூரியன் சந்திரன் செவ்வாயுடைய ஆதிக்கம் அதிகமானதாக இருக்கும். சூரியன் சந்திரன் செவ்வாய். அப்போ இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் என்ற யோகம் சிம்ம ராசி அன்பர்களே
இந்த ஜனவரி மாதம் புதிதாக தொடங்க இருக்கின்ற இந்த ஜனவரி மாதம் நீங்கள் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், அரசியலில் ஈடுபட்டு இருந்தாலும், அரசியலில் ஒரு கடைநிலை தொண்டனாக நீங்கள் இருந்தாலும், அல்லது அரசாங்க அதிகாரிகளாக இருந்தாலும், அரசாங்கத்தில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும், அதே போல் தொழில் அமைப்புகளை மிகப்பெரிய தொழில் அதிபர்களாக இருந்தாலும், பல கோடி நவகோடி நாராயணன் ஒருத்தர் இருந்தார் பட்டினத்தார். அதுபோல் நீங்கள் நவகோடி நாராயணனாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு மிக அற்புதமான மாதமாக அமைகிறது. சிம்ம ராசி அன்பர்களே, ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் சாமி, நம்ம என்ன செய்யலாம்? நிறைய சிம்மராசி அன்பர்கள் என்கிட்ட கேட்கக்கூடியது இதுதான். சாமி ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் சாமி, தொழில் பண்ணால் தான் நமக்கு நல்லது. நல்லா செஞ்சுட்டு இருந்தோம் பாருங்கள், அவங்க கூட இருந்தே இப்படி நம்மளை பண்ணி கவுத்துட்டாங்க சாமி, நம்ம ஜெயிக்கணும் சாமி, நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் சிம்மராசி அன்பர்கள். அப்போ அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே, இந்த மாதம் அற்புதமான மாதம். குறிப்பாக உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள், சார் உங்களுக்கு ஒருத்தர் துரோகம்னு இருக்காரு சார், ஆமாம் அவர் நல்லா இருந்துட்டு போட்டு தானாக காணாமல் போயிடுவார், நான் எதுவுமே அவர் பண்ண மாட்டேன் அண்ணா, நான் எதுவுமே அவர் பண்ண வேணாண்ணே, என் ஜாதக பிரகாரம் என்னை எதிர்த்தவன் தானாக காணாமல் போயிடுவானே, அதுவும் இவன் நான் ரொம்ப இம்சை பண்ணிட்டான்னு நான் ஒன்றுமே சொல்லலைன்னு அப்படியே தெய்வத்துக்கிட்ட விட்டுட்டேன், அவன் பாருங்கண்ணே தானாக காணாமல் போயிடுவான். அந்த மாதிரி உங்களுடைய நம்பிக்கை ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது சிம்ம ராசி அன்பர்களே. அதே போல் குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம். அப்பா ஒரு பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பார், பல கோடிகளுக்கு அதிபதியாக இருப்பார், பசங்கள்கிட்ட ஒரு சின்ன கஷ்டம், மனசு கஷ்டம் இருக்கும், ஒரு பையன் வேணும்னு வர, ஒரு பையன் வேணான்னு வர, இந்த பையன் இருக்கட்டுங்க நான் அவனுக்கு பண்ண மாட்டேங்க அப்படின்னுவார், சின்னவனுக்கு கூட கொடுக்குறேங்க பெரியவனுக்கு கிடையாதுங்க அப்படின்னுவார், சின்னவன் உள்ளே பூந்து எல்லாத்தையும் எட்டு போயிடுவான், கடைசியில் அப்பாவே நடுரோட்டில் நிப்பாட்டு போவான். அப்போ இந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள், பெற்றோர்கள், பிள்ளைகள், அல்லது ஒரு சில இடங்களில் வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா பொம்பளை பசங்க சொல்கிற பேச்சை கேட்காம இருக்கிறது, படித்தாண்டுவது, பொம்பளை பசங்க படித்தாண்டுவது, அந்த மாதிரி பொம்பளை பசங்க சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கிறது, வீட்டை விட்டு வெளியில் போகிறது, வீட்டுக்கு அடங்காமல் இருப்பது, இல்லை கணவன் மனைவி பிரச்சனையில் விபத்துக்கள் ஏற்படுவது, இந்த மாதிரியான வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவுகள், தலைக்குனிவுகள். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவையும் விலகி நல்ல முறையில், சிறந்த முறையில் இந்த வருடம் உங்களுக்கு அமையப் போகிறது. உங்களுடைய எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும், கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே. பொதுவாகவே சிம்ம ராசி அன்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், உலக நாடுகள் முழுவதும், இந்த பூமியில் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த நகரத்தில் இருந்தாலும், எந்த கோடியில் இருந்தாலும், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும், ஆன்மீகம் அதிகரிக்கும், ஆன்மீக பெரியோர்களுடைய அனுகிரகம், நல்ல சந்திப்புகள் ஏற்படும், ஆன்மீகத்தில் நல்ல சந்திப்புகள் ஏற்படும், ஒரு நல்ல பெரிய மனிதர்களை, ஆன்மீகத்தில் ஒரு பெரிய நல்ல மனிதர்களை நீங்கள் சந்திப்பீர்கள். எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே, ஆலய திருப்பணிக்கு உதவுவது, ஆலய நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள், உள்நாடுகள், வெளிநாடுகள், நமக்கு நிறைய வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் நிறைய ஆலய நிர்வாகிகள் நிறைய தொடர்பு கொள்வாங்க, சந்தேகங்கள் கேட்பாங்க, நாள் குறித்து கேட்பாங்க, யாக வேள்விகள் செய்வதற்கு, கும்பாபிஷேகங்கள் செய்வதற்கு நிறைய சந்தேகங்கள் கேட்பாங்க. அப்போ அதுபோல் ஆலய நிர்வாகிகள்,
ட்ரஸ்ட் வச்சு நடத்தக்கூடியவங்க, அல்லது ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ஆன்மீக பெரியோர்கள், மடாதிபதிகள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, சேட்டலைட் சேனலு, அது மாதிரி மீடியா துறையில் பத்திரிகை அன்பர்கள், அப்போ இதை போல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அது தொழிலாக இருந்தாலும் சரிதான், ப்ரைவேட் ஜாப், கவர்மெண்ட் ஜாப், உத்தியோகமாக இருந்தாலும் சரிதான். எனது அருமை சிம்ம ராசி அன்பர்களே, உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். வேலை வாய்ப்புகள் உருவாகும், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சிம்ம ராசி அன்பர்களே, இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு அற்புதமான யோகமான வருடமாக அமைகிறது. அந்த யோக வருடத்தின் ஆரம்பம்தான் இந்த ஜனவரி மாதம். கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே, ஜெயிக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். கட்டாயம் நீங்கள் ஜெயிப்பீங்க என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, அற்புதமான மாதம் ஜனவரி மாதம். அற்புதமாக இல்லைன்னு சொன்னாலும் இந்த மாதத்தை அற்புதமாக அமைச்சிக்கக்கூடிய அறிவாற்றல் படைத்தவர்கள் நம்முடைய கன்னிராசி அன்பர்கள். ஆமாம், இது சரியில்லை, என்ன பண்ணுறது, சரி பண்ணிப்போம். ப்ராக்டிக்கலாக ரொம்ப யதார்த்தவாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். பொதுவாக உங்களை எதிர்த்தவர்களை நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம், அவங்க தானாக காணாமல் போயிடுவாங்க. எத்தனையோ உதாரணங்கள் நம்மளால் சொல்ல முடியும். ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, அவன் ரொம்ப எதிர்த்து 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 போராடுவான். ரொம்ப அமைதியாக இருப்பாங்க கன்னிராசி என்பவர்கள். அப்புறம் சுற்றி இருக்கவங்க பார்த்துக்கிட்டே, அவன் அவ்வளோ அமைதியாக இருக்க, நீ பேசுகிற, கம்முனு போடா அப்படின்னு இவனை எதிரி பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு பல கஷ்டங்களை, எதிரிகளுடைய தொந்தரவாக இருக்கலாம், கால நேரமாக இருக்கலாம், ஒரு கெட்ட நேரமாக இருக்கலாம், அல்லது ஜாதக கர்ம வினைகள் அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், வீண்பழி அவமானங்களாக இருக்கலாம், தலைகுனிவாக இருக்கலாம், அல்லது ஒரு சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, அல்லது சண்டை சச்சரவு, யுத்தம் போன்ற விஷயங்களாக இருக்கலாம். மெயினாக அதிகாரம் செய்வது, சம்மந்தமே இல்லாதவங்க உங்களை அதிகாரம் பண்ணுறது. அப்போ இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயம் இருக்கும், எல்லாருக்கும் சேமாக இருக்காது. அப்போ ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருவரால், கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியாக இருக்கலாம், கண்ணுக்கு தெரியாமல் எதிரியாக இருக்கலாம், எப்படியோ, அப்போ யாரோ ஒருவரால் கால நேரங்களால் கடுமையான கால நேரங்களால் கஷ்டப்படக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே, நல்ல நேரம் துவங்கி இருக்கின்றது. சனியும் ராகுவும் இணைந்து, பொதுவாக சனி ராகு இணைந்தாங்கன்னா அது ஒரு ஜெயில் யோகம்னு வாங்க. ஆனால் இங்கே கன்னி ராசி அன்பர்கள் உங்கள் எதிரிகளை ஜெயிலுக்கு அனுப்புவீங்க. எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது கன்னி ராசி அன்பர்களே. ராசியில் இருக்கக்கூடிய கேது, ராசிக்கு 7ஆம் இடமான மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு, இந்த ராகுவும் கேதுவும் 1-7 அமைந்து கொண்டு கன்னி ராசி அன்பர்களுக்கு மிகுந்த சிரமத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை கன்னி ராசி அன்பர்களே, நீங்கள் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம்,
குடும்ப பெண்களாக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நிறைய குடும்ப பெண்கள்லாம் சிவபெருமானிடத்திலே சென்று கண்ணீர் விட்டு அழுகிறார். சாமி, எனக்கு இப்படி இருக்கு சாமி, இந்த சூழ்நிலையை மாற்றுங்க சாமி, நான் என்ன தப்பு பண்ண, நான் நல்லது தானே செஞ்ச சாமி அப்படின்னு அழக்கூடிய வகையில் அந்த மாதிரியெல்லாம் எதிரிகளுடைய தொந்தரவோ, கால நேரமோ, கர்ம வினையோ, ஜாதக கர்மாவோ, ஏதோ ஒரு விஷயம் கஷ்டப்படுத்தி இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் ஜெயிப்பது உறுதி. அன்னை வாராகி இருக்கிறார், அன்னை சிவபெருமான் இருக்கிறார். தந்தையாகிய சிவபெருமான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்பிக்கையாயிருங்க. சிவபெருமானுடைய பெரும் கருணை உங்களுக்கு உண்டு சார். பெருமாளுடைய ஆசீர்வாதம் உண்டு சார். ஏன் கவலைப்படுறீங்க? அப்போ இந்த ராகு கேதுவோடு மெயினாக சூரிய பகவானுடைய சுபத்துவ பார்வை படுகிறது. கன்னி ராசிக்கு 5ஆம் வீட்டில் சூரியன், 6இல் சுக்கிரன் சனி, 7இல் ராகு சுக்கிரன், 9இல் குரு. இந்த சனி பகவான், ராகு, கேது இது போன்ற கிரகங்கள் என்னதான் பிரச்சனையை செய்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்ச காலம் கஷ்டத்தை எல்லாம் அனுபவித்து மன வருத்தப்பட்டு அழுது இதுக்கு விடிவு காலமே இல்லையா, இந்த பாவத்துக்கு விமோசனமே இல்லையா, இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு முருகா, எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்க அப்படின்னு கேட்கின்ற பொழுது குருவாக இருந்து, புரியுதா, 9ல் குரு, குருவாக இருந்து உங்களுக்கு ஒருவர் வழிகாட்டுவார். எனதருமை கன்னி ராசி நேயர்களே, கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், குறுகிய காலகட்டத்தில் கடன் வளர்ந்து போயிருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இருக்கலாம். என் பாஸ் என்கிட்ட பேசலை, என்னுடைய சீனியர் என்கிட்ட பேசலை, என்னுடைய மேனேஜர் என்கிட்ட சரியாக மூவ் பண்ணல, அல்லது நிறைய ஆட்குறைப்பு செய்கிறாங்க, அல்லது தேவையில்லாத ஒரு வீண்பழியை சுமத்திருக்காங்க, வீண்பழி அவமானங்கள். அரசு அதிகாரிகள் நம்ம நிறைய பார்க்குறோமே, அந்த டீச்சர் இப்படி பண்ணிட்டாங்க, அதில் பாதி விஷயம் வீண்பழியாக இருக்கும். புரியுது? தப்பு பண்ணியிருப்பாங்க, தப்பு பண்ணுறது இவங்க சும்மா நின்று இருப்பாங்க, இவங்க பேர் வந்திருக்கும். அப்போ இதெல்லாம் கால நேரங்கள் தான் காரணம். அப்போ வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய வீண்பழி அவமானங்களாக இருக்கலாம், தலைகுனிவாக இருக்கலாம், அல்லது தொழில் நிமித்தமாக இருக்கலாம், சோஷியல் சர்வீசஸ் அதில் ஏற்படக்கூடிய வீண்பழி அவமானங்கள், அதே போல் சினிமா துறையில் ஏற்படக்கூடிய தோல்விகள், சினிமா துறையில் பிரபல நட்சத்திரங்கள் அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போது பல 100 கோடி 300 கோடி 400 கோடி போட்டு எடுக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் சில கோடிகளை கூட வசூல் செய்யவில்லை, நஷ்டம். அப்போ அந்த மாதிரி பலவிதமான நஷ்டங்கள், பலவிதமான கஷ்ட நஷ்டங்கள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் போன்றவற்றை எல்லாம் சந்திக்கக்கூடிய எனதருமை கன்னி ராசி நேயர்களே, இந்த ஜனவரி மாதம் அந்த கஷ்டங்களை எல்லாம் ஜெயிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. குறிப்பாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும், எங்கே இருக்கிறதாக இருந்தாலும் வம்பு வழக்குகள் இருக்குமே. ஆனால் அந்த வம்பு வழக்குகள் கூட விலகக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் அற்புதமான மாதமாக அமைகிறது. குறிப்பாக சிறு சிறு விபத்துக்கள்னு சொன்ன, ஜெயில் யோகங்கள்னு சொன்ன, சிறை தண்டனைகள் சொன்ன, செய்வினை கோளாறுகள், மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான தோஷங்கள், செய்வினை கோளாறுகள்,
பூமி தோஷங்கள், இடதோஷங்கள், வியாபாரத்தில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், அல்லது ஒரு குடும்ப கஷ்டம் இருக்குமே ஆனால், அந்த மாதிரியான மறைமுகமான பிரச்சனைகள் விலகும். கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே. பொதுவாக கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ஒரு புதுவிதமான ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. நல்ல யோகத்தை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. இன்னும் சொல்ல போனால் எனதருமை கன்னி ராசி அன்பர்களே, அற்புதமான மாதம். ஒரு சில கன்னி ராசி அன்பர்களுக்கு, நீங்கள் அது உள்நாட்டில் இருக்கலாம், வெளிநாட்டில் இருக்கலாம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமாகவும் அமைகிறது. எப்போ ஒரு ராசிக்கு 7, 8 சம்பந்தப்படுகிறதோ, 8ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாருங்க. 8 என்பது மறைமுகமான அதிர்ஷ்டம், 8 என்பது திடீர் அதிர்ஷ்டம். அப்போ அதனுடைய அதிபதி செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் 11ஆவது வீட்டில் சந்திரனுடைய வீட்டில் அமைந்து குருவுக்கு 11 சூரியனுக்கு 7ஆகவும் அமைந்திருக்கின்ற காரணத்தினாலே கன்னி ராசி அன்பர்களே, கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதம், திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய மாதமாகவும் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.